அஸ்வினி நட்சத்திரம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். சரிங்களா? அபாஷனாவக்கூடிய நட்சத்திரம், கருக்கலைப்பு நட்சத்திரம். சரியா? விவசாய நிலத்துல அதிகமா கொக்கு மேயற நட்சத்திரம். இது ஏகப்பட்டதை சொல்லலாம், லட்சக்கணக்கில் சொல்லலாம். இப்ப மெயினா கேட்கிறேன், அஸ்வினியில் எத்தனை பேர் கை தூக்கிறீங்க? இதெல்லாம் தாத்தன் முப்பாட்டன் அப்பா வழியில கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறவங்க மட்டும் அப்படியே கையை தூக்கின்னு இருக்க, மற்றவங்க கையை கீழே போட்டுடலாம். முதல்ல மேஷ ராசியில நம்ம பிறந்துட்டோம். இதான் உங்களுடைய ராசி. இதுல 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி இருக்கும், பரணி இருக்கும், கிருத்திகை இருக்கும். இந்த ராசியில் ஒரு கிரகம் உச்சமடையும், அதுதான் சூரியன். ஒரு கிரகம் நீச்சமடையும், அது சனி. ஒரு கிரகம் ஆட்சி செய்யும், அது செவ்வாய். நீங்க 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். 3 பேர் யார் யார் முக்கியமானவங்கன்னா செவ்வாய். இப்போ யார் செவ்வாய்னா மேஷ ராசிக்காரங்க பிறந்தவங்க எல்லாம் வந்து நீதி நியாயம் பேசவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பேசவே. ஏன்? நம்ம பக்கம்னா இருக்காது, நியாயம் இருக்காது. இதை யாருன்னா ஒத்துக்கலன்னா நீங்க பீஸை வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கோ உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கோ நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், அது என் வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் சங்கரபரணத்துல ஒன்று போட்டோம், கம்போஜில 4 நிமிஷம் போடுறேன், கேட்டு வச்சுக்கிங்க. ஆழ்ந்து அப்படியே டீப்பா உள்ள போயிடணும்.
இருக்கிறவங்கள யாரு கணவன் மனைவி பிரியிற ஸ்டேஜில் இருக்கிறீங்க? இல்லாம இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இங்க இருக்க முடியாது. நம்ம பிரிஞ்சிட்டீங்களா? எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. வேற யாரும் இருக்கா? வேற யாருன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. ரைட், ஓகே, ரைட். வேற 2 பேரு மனைவி பிரிஞ்சவங்க, மனைவி பிரியிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க. என்ன நீங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களா? என்ன ஏன்? சரி, ரைட். கம்போஜி ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன விஷயம்னா, கணவன் மனைவி பிரிவை என்ன பண்ணிடும், முற்றிலும் அதுக்கு வழிவகுத்து கொடுக்கணும். முற்றிலும் டோட்டலா. இதை யாருன்னா கல்யாணம் ஆகாதஇருக்கா நீங்க? கம்போஜி, ரைட். திருமணம் சார்ந்த உறவுகளுடைய பிரச்சனை டோட்டலா ரிசல்ட் கொடுத்துரும் கம்போஜி. ஆனா கம்போஜி எதுக்குள்ள அடக்கும்னா சங்கர பரணத்துக்குள்ளதான் அடக்கும். அது ஒரு அண்டா மாதிரி, இதெல்லாம் குண்டா மாதிரி. அது உள்ளனா ஆயிடும், அதெல்லாம் அடங்கிடும். சங்கர பீரணமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்போஜியா இருந்தாலும் சரி, ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனா சங்கர பரணம் என்ன பண்ணுதுன்னா கம்போஜியும் கரஹர பிரியாவையும் சேர்த்து கொடுக்குது. புரியுதுங்களா? அது நல்லா. அதுதான் மாஸ்டர் சங்கரபரணம் சொல்லிட்டேன். இப்ப கம்போஜி நீங்க கேட்டீங்களா, உங்க 2 பேருக்குமே இது வந்தம்மா, உங்க 2 பேருக்குமே இந்த ஆப்போசிட் பர்சன் வீட்டுக்கார சைடு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். புரியுதுங்களா? இது 2த்துக்கு நீங்க 2 பேர் மட்டும் என்ன பண்றீங்கன்னா கம்போஜி மட்டுமே என்ன பண்றீங்க கேட்டுன்னு வரீங்க. அது நான் லஞ்ச் பிரீட்ல உங்களுக்கு எப்படி நெட்டு தர சொல்றேன். இந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரம் யாரு யாரு? ஓகே, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அப்படியே கை தூக்குங்க. அஸ்வினி நட்சத்திரம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம், அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். சரிங்களா? அபாஷனாவக்கூடிய நட்சத்திரம், கருக்கலைப்பு நட்சத்திரம். சரியா? விவசாய நிலத்துல அதிகமா கொக்கு மேயற நட்சத்திரம். இதை ஏகப்பட்டதை சொல்லலாம், லட்சக்கணக்கில் சொல்லலாம். இப்ப மெயினா கேட்கிறேன், அஸ்வினில எத்தனை பேர் கை தூக்கிறீங்க? இதெல்லாம் தாத்தன் முப்பாட்டன் அப்பா வழியில கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறவங்க மட்டும் அப்படியே கையை தூக்கின்னு இருக்க, மற்றவங்க கையை கீழே போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 இவங்க தான் பியூர்லி அஸ்வினி. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னு கீழே போட்டவங்க தூக்குங்களேன். இதுல 2 கல்யாணம் இல்லைன்னா அரசியல்வாதி இருக்கிறவங்க கையை தூக்கின்னு இருங்க, மற்றவங்களை கீழே போட்டுருங்க. 1 2 3 உள்ள வந்துருச்சு. ரைட்டு. இதுல மெடிக்கலு கருக்கலைப்பு அவங்க கையை தூக்குங்க. அபாஷன் ஆயிருக்குது. மெடிக்கல் லைன்ல இருக்கிற மருத்துவம் படிக்கிறேன், நீட்டு படிக்கிறேன், எக்ஸாமு அலோபதி படிக்கிறேன், இவங்க இப்போ 3 கேட்டகரியில தான் அஸ்வினி போறோம். வேற எந்த கேட்டகரியும் இருக்காது. ஒன்று அரசியல், ஒன்று அரசாங்கம், இல்லைன்னா மருத்துவம். இதையும் தாண்டி எதுவுமே இல்லைன்னா அவங்க வீட்டில் அபார்ஷன் ஆயிருக்கணும். கண்டிப்பா கரு கலைச்சிருக்கணும். வாலண்டரியா கலைப்பாங்க, இல்லைன்னா கருவே என்ன ஆகும், கலையும். ரைட். அஸ்வினியில என்ன பாதம்னு யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். 1ஆம் பாதம் யாரு? யாருக்கு 2 கல்யாணம் உங்க வீட்டில் நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 2 கல்யாணம் 1ஆம் பாதத்துல பிறக்கவே முடியாது. பாதம் மாறும், 2ஆம் பாதமா மாறிடும். கணக்கு நான் காலையில சொன்னதான் கால்குலேஷன் எல்லாருக்கும் ஒத்து பண்ணாதான் அந்த கால்குலேஷன். ஒருத்தருக்கு தப்பாச்சுனா கூட கால்குலேஷன் எது தப்புக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உள்ள வரும். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மொத்தம் எத்தனை பாதம்னா 4 பாதம். இங்க எழுத வேண்டியதுக்கு வேலையே கிடையாது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1 பாதம் வருது. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் எத்தனை பாதம்னா 4 பாதம். மொத்தம் ஒரு ராசி மண்டலத்துல ஒரு கட்டம் 30 டிகிரி. மொத்தம் எத்தனை கட்டம்? 12 30 360. 360 என்பது உலக உருண்டையே நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 360 12ஆல பிரிக்கணும். அப்போ ஒரு ராசி கட்டம் எத்தனை டிகிரி வரும்? 30 டிகிரி வரும். ஒரு ராசி கட்டத்து உள்ள 3 நட்சத்திரம் இருக்கும். எத்தனை இருக்கும்? இப்ப மேஷத்து உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்குமா? இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கும். அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1. புரியுதா? இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துக்கிறீங்க அப்படின்னா பிறக்கும் பொழுதே வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமான் முதல்ல செக் பண்ணணும். இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இழக்கிறாரு, ஊரை விட்டு ஊர் வராரு, ஊர்ல பூர்வீகத்தை வித்துட்டாரு, சொத்தை வித்துட்டாரு. பிறந்த பையன் குழந்தையா இருக்கும்போது அப்பாவுக்கு கேஸ் போச்சு, இடத்துக்கு ஜப்தி ஆச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம இப்ப கேள்வி கேட்போம். இப்ப கன்ஃபார்ம் பண்றோம், முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை உள்ள வந்துடும். சரியா? இப்போ
இந்த மேஷராசிக்கு எப்பொழுது தடமாறி வழிமாறி போகக்கூடிய வயது வரும் என்பதை தான் சொல்லிக் கொடுக்க போறேன். நம்ம எல்லாமே தப்பான வழியில பயணிப்போம்மா. வாழ்க்கையில ஒரு இடம், வாழ்க்கையில ஒரு வயசுல மட்டும் நம்ம தப்பாவே முடிவெடுப்போம். தப்பான பழக்க வழக்கம், மது மாது சூது எல்லாமே போகும் தெரியுமா? அது எப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸே போகுது. இப்போ இது அஸ்வினியில 1ஆம் பாதம் யாரு? உங்க வயசு என்ன வருஷம் சொல்லுங்க. 13/9/84. லோகங்கப்பா 1984 பிறந்துக்கிறீங்க, கரெக்டா? சரி, ரைட். இப்போ இவர் தடம் மாறி எப்பொழுது போவார், எப்பொழுது வழி மாறி போவார்? அந்த காலகட்டம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? அதை தாண்டிட்டாரா, அதை தாண்டலையா, அதை நெருங்கிட்டாரா? இதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப இவர் அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்துக்கிறாரு. 30 டிகிரி ஒரு ராசி என்பது 30 டிகிரின்னு வச்சுக்கணும். இதை பாருங்க, நல்லா கேட்டுங்க. அஸ்வினி என்பது 7 வருஷம், பரணி என்பது 20 வருஷம் தசை, கிருத்திகை, அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் ராகு தசை. இப்போ இவர் 1980 போன் எடுத்துட்டு கால்குலேட்டர். இப்போ இவர் பிறந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ முழுசா அவர் 7 வருஷத்தை அனுபவிக்க போறார். என்ன பண்ண போறாரு? அனுபவிக்க. 1984 2026 42 வயசு ஆகுது இல்லையா? நம்ம மாச கணக்கு எடுத்துக்க வேணாம், 42 வயசு ஆகுது. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அஸ்வினி ஒரு 7 வருஷம், எத்தனை வருஷம்? பரணி ஒண்ணு. இப்போ 7 வயதிலிருந்து 8வது வயது தொடங்குது இல்ல, இந்த 8ல இருந்து 26 வயசுக்குள்ள இவர் ஒரு வாலிப மனிதனா நடக்க வேண்டியது அனைத்துமே நடந்துருச்சான்னு கேட்டுருணும். நடக்கவில்லை என்றால் இவருக்கு சுக்கிரன் பாதிப்பு நடந்துரும். சுக்கிரனே பாதிச்சாலும் நடந்துரும், நடக்காம இருக்க வாய்ப்பு கிடையாது. 8ல இருந்து 26க்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடும், சரிங்களா? எல்லாமே நடந்துரும். 8 to 26 வயசு தான் இருக்கு எல்லாமே காரணம். இந்த டைம் ஃப்ரேம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம், சந்திர தசை, இங்க எடுத்துனப்பா ராகு தசை. 42 வயசு வரணும். 42 வயசு வரைக்கும் போட்டுட்டே வரணும், சரிங்களா? இப்படி ஒரு நிமிஷம். சந்திரன் 10, ம் 42 43 10 வருஷம் சந்திரசை என்றது இருக்காரு. இப்ப பாருங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குன்னா செவ்வாய் தசையை ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பேசிக்கான ஒரு ரூலை சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் இப்போ அந்த நட்சத்திரத்தை வச்சு நான் கனெக்ட் பண்றேன். முதல்ல மேஷ ராசியில நம்ம பிறந்துட்டோம். இதான் உங்களுடைய ராசி. இதுல 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி இருக்கும், பரணி இருக்கும், கிருத்திகை இருக்கும். இந்த ராசியில் ஒரு கிரகம் உச்சமடையும், அதுதான் சூரியன். ஒரு கிரகம் நீச்சமடையும், அது சனி. ஒரு கிரகம் ஆட்சி செய்யும், அது செவ்வாய். 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். 3 பேர் யார் யார் முக்கியமானவங்கன்னா செவ்வாய். இப்போ யார் செவ்வாய்னா, செவ்வாய் தான் ஹவுஸ் ஓனர். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாயோடைய வீட்டுல இருக்கிற டெனன்ட் என்ன பண்றான், அந்த வீட்டை ஆட்சி செய்யறான். அவர்தான் யாரு? சூரியன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா சொல்றப்படுங்க. நீங்க மேஷ ராசி, சரியா? மேஷ ராசியில பிறந்துட்டீங்க. உங்க ராசியில 3 நட்சத்திரம் இருக்கும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மேஷம் என்ற ஒரு வீடு யாருடையதுன்னா செவ்வாய் உடையது. யாருது? அந்த வீடு செவ்வாயுடையதாக இருந்தாலும் கூட அதை ஆட்சி செய்பவர் யார் என்றால் சூரியன். இப்போ இவருடைய வீடு, நான் வாடகைக்கு இருக்கிறேன்,
இருந்துகிட்டு நான் என்ன சொல்றேன்னா, நான் காலி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு. நான் யாரு? கட்சிக்காரன். நான் யாரு? உன்னை ஒரு வழி இல்லாத ஆக்கிடுவேன். புரியுதா? அது யாரு? சூரியன். செவ்வாயோடைய வீட்டுல யாரு ஆட்சி செய்யறா? சூரியன் ஆட்சி செய்யறார். செவ்வாய் என்பவன் யார்? அதிகாரிகள், போலீஸ். சூரியன் என்பவன் அரசியல்வாதி. புரியுதா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ், டெட் எக்ஸாம் எல்லாமே எது? சூரியன் என்பது யாருன்னா அரசியல்வாதி. கரெக்டா? படிச்சவன் படிக்காதவன் முன்னாடி சலிட்டு அடிச்சு கை கட்டுறானா இல்லையா? புரியுதா? புரியலையா? யாருக்கு புரியல? இவருடைய வீடு நான் குடியிருக்கிறேன், ஆனா எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை யாருக்கு கிடையாது? அவருக்கு கிடையாது. புரியுதா? இங்கதான் சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல யார் நீச்சம்னா சனி நீச்சம். சனி நீச்சம் அடைகிறார். இது யாருன்னா ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னு. யாரு? சனின்ற. 3 பேர் எடுத்துக்கிறோம். மேஷம்னா செவ்வாய், சூரியன், சனி. சூரியனால் கிடைக்கப்பெறக்கூடிய அனைத்து பிளஸும் மைனஸும் இவங்களுக்கு கிடைச்சிடும். செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அனைத்து பிளஸுகளும் கிடைச்சிடும். இதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து மைனஸுகளும் சனியால் கிடைக்கும். இப்ப புரிஞ்சுக்கங்க, மேஷ ராசியில பிறந்த ஒருவர் செவ்வாயோடைய வீட்டுல சூரியனை ஆதிக்கம் செலுத்துவது எப்படி என்றால், நீங்க அனைவருமே செவ்வாய் என்பது ஒரு வீடா வச்சுப்போம். ஒருத்தருடைய வீடு. அந்த வீட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? குடி போறீங்க. ஓகேவா? நீங்க யாரு? சூரியன். நீங்க யாரு? குடி போன பிறகு அந்த வீட்டுக்காரனையே நீங்க தான் என்ன பண்றீங்க? கண்ட்ரோல் பண்றீங்க. என்ன பண்றீங்க? அடக்கி ஆளுகிறீர்கள். அதனால் அவன் மனவேதனை அடைந்து அவன் இறைவன் கிட்ட போய் முறையிட்டு அழுகுறான் இல்லையா? அதனால உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னா சனி நீச்சம் அடைகிறார். நீதி கடவுள் யாரு? யாரு? அட்வொகேட்னா புதனே. ஜட்ஜி யாரு? சனி. அட்வொகேட்னா நியாயம். யார் பக்கம் பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? வாதாடுவான். யாருக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவனுக்கு அவன் யாரு? கிளைண்ட். ஆனா நீதிபதிக்கு அப்படி கிடையாது. நீதிபதிக்கு என்ன வேணும்? நீதி வேணும். அங்க நீதி என்ன ஆயிடுது? மேக்ஸினார்சியக்காரங்க பிறந்தவங்க எல்லாம் நீதி நியாயம் பேசவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பேசவே. ஏன்? நம்ம பக்கம்னா இருக்காது, நியாயம் இருக்காது. இதை யாருன்னா ஒத்துக்கலன்னா நீங்க பீஸை வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கோ உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கோ நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். அது என் வேலை கிடையாது. இப்ப மேஷராசிக்கு உள்ள வரோம். மேஷராசிக்கு உள்ள வரோம். நாம் என்பது டெனன்ட். மேஷராசி நீங்க டெனன்ட். நீங்க ஒரு இடத்துல குடியேறீங்க. அவங்க ஹவுஸ் ஓனர் யாரு? செவ்வாய். நீங்க சூரியன். நீங்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்றீங்க? வீடு உங்களுதான் அவன்தான்றதே நான் இது தெரிய மாட்டேது. அம்மா நான் வீடை உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுதா? அவன் என்ன பண்றான்? மனவேதனை அடைஞ்சிடறான். அடைஞ்சு கடவுள் கிட்ட போய் முறையிடுறான். கடவுள் கிட்ட போய் முறையிட்டு இவன் பண்றது நியாயமே இல்லை அப்படின்னும் போது இறைவன் நாங்க என்ன பண்ணிடுறான்? நீச்சமாயிட்டான். இறைவனுடைய அனுகிரகம் ஒருவனுக்கு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்றால் அவன் ஜாதகத்திலே சனி நல்லா இருக்கும். சனி நீச்சமான இடத்துல தான் நீங்க போய் பிறந்தே இருக்கிறீங்க. அப்போ எந்த மேஷ ராசி எடுத்துனாலும் முதல்ல பேசுறது என்ன தெரியுமா பேசுவான்? நீதி, நியாயம், நேர்மை. இதை தவிர வேற எதுவுமே நியாயம். என் பக்கம் நியாயம் எதுவான்? ஏன்? அவங்ககிட்ட இல்ல. அதனாலதான் என்ன பண்றத? ஒரு கோழைக்கும் ஒரு வீரனுக்கும் என்ன இருக்கு? கோழை உடனே இறங்கி அடிக்க போவான். ஏன்? அவன் வீரன் கிடையாது. அவன் மனச அவன் என்ன பண்ணிக்கிறான்? தேத்திக்கிறான். ஏய் நீ வீரன்ன்றது வெளியே தெரியக்கூடாது, நீ வீரன் தான், வீரன் தான். அவனுக்கு அவனே வீரன் என்று நிரூபித்துக் கொள்வதற்காக வெளியே ஒருத்தன என்ன பண்ற போய உண்மையிலே அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? காம்ப்ரமைஸ் பேசுவான். என்ன பண்ணுவான்? காம்ப்ரமைஸ் பேசுறவன் வீரன், அடிக்க போறவன் கோழை. புரியுதா? தனக்குள்ள எது குறைத்திருக்கிறதோ அந்த குறையை நிரப்புவதற்காக ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? அதை பத்தியே அதிகமா பேசுவான். எவன் எதை அதிகமாக பேசுகிறானோ அது அவன் கிட்ட என்ன இது கம்மியாகுதுன்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா? யாருக்கு புரியல? நம்ம எதை பத்தி அதிகமா பேசணுமோ அது நம்ம கிட்ட என்ன இருக்குது?
குறையா இருக்குது. மேஷராசி நியாயம், நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம் அனைத்தையும் அதிகமாக பேசும். ஏன்னா அனைத்தும் அதுகிட்ட இல்லை. இப்போ ஒரு டவுட் வரும், சார் எங்களை தப்பான சொல்றேன் கிடையாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் 12 ராசியில் ஒரு ராசியை தானே பிறந்திருப்பேன். யார் ராசிக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் வரும்ல, அதை நான் ஏத்துக்கிறேன்ல, ஏத்துக்கணும். சரி ரைட். எதனால இந்த சனி இங்க நீச்சம் அடைந்தார்? எதனால்? உங்களை பற்றி, உங்களுக்காக ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் எழுதான். மேஷ ராசியில் ஒருத்தன் பிறந்தா அந்த மேஷ ராசி பண்ற டார்ச்சர்ல இன்னொருத்தன் கடவுள்கிட்ட போய் அழுவான்றதான் இந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வருவேன். உங்க எல்லாரும் நீங்க பண்ண விஷயங்களால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு கடவுள்கிட்ட போய் முறையிட்டு இருப்பார்கள். ஆனா இங்க வந்து நீங்க அழுவீங்க, உங்க சைடு நியாயம் இருக்கிற மாதிரி. கரெக்டா? இப்ப சில பேருக்கு நான் தப்பா கிளாஸ் எடுக்கிற மாதிரி புரியும். நான் சார் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, ஆனா இந்த விஷயம் உதைக்குது. இல்ல சார், என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. உங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னா அஸ்ட்ராலஜிக்கல சனி நீச்சமா வச்ச பராசுரர், வராகமிகர், இவங்கெல்லாம் புலிப்பாணி, இவங்கெல்லாம் முட்டாளா? அவங்களுக்கு விஷயம் தெரியாத வச்சுட்டாங்களா? கிடையாது, கரெக்டா தான் வச்சுக்கிறாங்க. விஷயம் இருக்குது.